வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இதனோட சுவைக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு தோணும். அந்தளவுக்கு இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ சங்கரா மீன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சங்கரா மீனில் தான் செய்யணுங்கிறது இல்லை, எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். மிக்சி ஜாரில் ஒரு மூடி துருவின தேங்காயை போட்டுக்கலாம். கப் அளவில் இது 1.5 கப் இருக்கும். 8 பல் பூண்டு, பூண்டு பல் பெருசாக இருந்ததுன்னா 6 பல் பூண்டு போதும். 2 இன்ச்சு நீளத்துக்கு ஒரு துண்டு இஞ்சியை 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இது இல்லைன்னா சாதாரண மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கறிவேப்பிலை, 3 வரமிளகாயை போட்டுக்கலாம். நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு வதங்கணும். இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விடணும். அளவான தீயிலேயே 1 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்த பிறகு மறுபடியும் ஒரு தரம் கலந்து விட்டுறலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். கிட்டத்தட்ட தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. 1 எலுமிச்சை அளவுக்கு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். மசாலா அரைச்ச மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதோடைய இனி 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிலோ மீனுக்கு இந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஒரு 5-6 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுடலாம். சங்கரா மீனில் சின்ன சின்ன முள் நிறைய இருக்கும். ஆனாலும் டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது மீன் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்த பிறகு ஒரு தரம் கலந்து விடணும். அளவான தீயில் மீன் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். அருமையான சுவையில் நம்மளோட சங்கரா மீன் குழம்பு மணக்க ரெடி ஆகிருச்சு. கறிவேப்பிலையை தூவி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். அதுக்கு பிறகு பரிமாறிக்கலாம். இந்த மீன் குழம்பு முதல் நாளை விட 2வது நாள் தான் ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக நான் செஞ்சுருக்கிற இந்த சங்கரா மீன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.